Assalamualaikum friends, welcome to Jena Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்றதா பார்க்க போறோம். இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிருங்க, கிட்ட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போற வீடியோ next time உங்களை வந்து ரீச் பண்ணும். Okay, let's go to the video. First நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்றதுக்கு லார்ஜ் சைஸ் பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த சீவுறது இருக்கும்ல, அதை வச்சு நம்ம பொட்டேட்டோட ஸ்கின் எல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிரலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோட ஸ்கின் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம பொட்டேட்டோ வந்து சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் வந்து ஒரு 2 கப் வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம். அந்த பொட்டேட்டோ வந்து எப்படி சொல்கிறது, நம்புற அளவுக்கு வந்து நம்ம வாட்டர் சேர்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உப்பு நான் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே அதை வந்து மூடி வச்சிடலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோ வந்து வாட்டர்லேருந்து தனியாக எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நைஃபை வச்சு நம்ம வந்து ஸ்லேஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். ஸ்லேஸாக கட் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்லைஸை மட்டும் நம்ம எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு 2 கப் வந்து தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம இப்போ நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ பொட்டேட்டோலாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கலாம். அது மேலே வந்து இந்த ஒயிட்டான கிளாத்தை வந்து மேலே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல உருளைக்கிழங்கு, அதெல்லாம் வந்து அந்த கிளாத் மேலே வந்து போட்டுடலாம். பிகாஸ் அப்போ தான் வந்து அதில் இருக்க வாட்டர்லாம் வந்து தனியாக வரும். ஸோ அதுக்காண்டி தான். ஃபில்டர் பண்ண பொட்டேட்டோ வந்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் சாப் பண்ண கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் சாப் பண்ண சில்லி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துடலாம். சில்லி பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துடலாம். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது வாட்டர் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயிலில் பொட்டேட்டோ போட்டதுக்கப்புறம் கரண்டியை வச்சு இந்த மாதிரி பொட்டேட்டோ வந்து தள்ளி விடுங்க. அப்போ தான் வந்து அது தனித்தனியாக வரும். ஸோ அதுக்காண்டி தான். இப்போ பொட்டேட்டோ வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொட்டேட்டோ வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோயும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஜெனா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரையும் அஸ்ஸலாமு அலைக்கும்.